பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்கள்ல நெறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக அதிமுக ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக டெல்லியில போயிருக்காரு. சந்திப்பு இன்னும் கொஞ்ச நேரம் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் போவதற்கு முன்பு அவர் பேசிய அவருடைய அந்த பரப்புரையில அவர் பேசிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனம் பெற்றிருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக ஆட்சியை காப்பாத்தினதே பாஜக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதனால வரையும் அவர் சொன்னதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை ஒட்டி தான் இவர் டெல்லி போயிருக்கிறாரு. அங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இவர் போகக்கூடிய இதே நேரத்துல இங்க டிடிவி தினகரன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை காப்பாற்றுறது யாருன்னா அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், பாஜக கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரும் சொல்றாரு. ஒரு பரபரப்பான கட்டத்தை நோக்கி இந்த சப்ஜெக்ட் நகருது. எப்படி பாக்குறீங்க? உண்மையில என்னதான் நடந்துச்சு? இல்லைங்க, அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலத்தில் பாத்தீங்கன்னா மிக தெளிவாக தினகரன் உட்பட எல்லோருமே சொன்னாங்க, பாஜக ஆதரவோடு தான் அதிமுக ஆட்சி நீடிக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? தினகரனே பல முறை பேசியிருக்காரு. அப்ப இன்றைக்கு வந்து அப்படி சொல்றாங்க. அதாவது இதை அதிமுக பொதுச் செயலாளர் மிக தெளிவா என்ன சொல்றாருன்னா, அதாவது மத்திய அரசோடு இணக்கமாக ஒரு மாநில கட்சி இல்லாவிட்டால் நிச்சயமாக அந்த மாநிலத்துக்கு தேவையான செலவு செய்ய முடியாது. அதாவது அதையும் பேசி பார்த்திருப்பீங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மொரார்ஜி தேசாய், சரண் சிங் அல்ல யார் ஆட்சி மத்தியில வந்தாலும் அவர் இணக்கமா இருந்தாங்க. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய தேவைகளை நிறைவேற்ற மத்திய அரசு உதவி நிச்சயமாக தேவைப்படும். இன்னைக்கு கூட திமுக அரசு தொடர்ந்து எங்களுக்கு நிதியில புலம்புது போராடுடைய மத்திய அரசு இணக்கமா போகாம அரசியல் பண்ணுது. அதையெல்லாம் அரசியல பண்ணாமல் அது அரசு ரீதியான உறவாக மாற்றி அதிமுக கடந்த காலம் செய்தது எடப்பாடியார் செஞ்சாருங்க. அப்போ அன்றைக்கு ஒரு சிக்கல், அரசியல் ரீதியான ஒரு சிக்கல், ஆட்சி ரீதியான சிக்கல் வந்த போது பாஜக உதவியது, மறுக்க ஒண்ணுமே இல்லை. அப்போ அதை சொன்னாருங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அதிமுக தமிழ்நாட்டுல தன்னுடைய அந்த சுயம்பு அந்த சுயமரியாதையை அந்த தன் ஒரு உரிமையை இழக்காமல் விட்டுக் கொடுக்காமல் செயல்படுவது என்பதை குறிப்பிட்டிருக்காரு. எனவே இது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை அல்ல, வெளிப்படையாக பேசப்பட்ட ஒரு செய்தி, அவ்வளவுதான். கடந்த காலத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே வெளிப்படையா என்னுடைய தலைமையிலான அந்த ஆட்சியை, அந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியை வந்து டெல்லி பாஜக தான் காப்பாத்துச்சுன்னு அவர் எங்கேயும் சொல்லல. ஃபர்ஸ்ட் டைம் அவரு தன்னோட பரப்புரையில சொல்லியிருக்கிறாரு. சொல்லி மறுநாள் டெல்லியில அமித்ஷா சந்திக்க போறாரு. ஒருவேளை அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக தொண்டர்களை தயார்படுத்துறாரா, தொண்டர்கள் மனங்களை தயார்படுத்துறாரா, இதுக்காக தான் நான் இப்ப சந்திக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த மெசேஜ் கன்வே பண்றாரா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, நீங்க அந்த செய்தியை மட்டும் சொல்லியிருந்தாருன்னா நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கறது சந்தேகப்படுறது நியாயமானது. ஆனா அவர் அதற்கு முன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா நிறைய பேசிக்காரு. அதாவது சில அதிமுக நிர்வாகிகள் டெல்லி போனாங்க, அமித்ஷா சந்திச்சாங்க, உட்கட்சி பேசி தலையிடுறாங்க செய்திலாம் வந்து இல்லைங்களா? அப்போ அதை ஒட்டி அவர் மிக தெளிவாக தினகரனையோ அல்லது வந்து திரு பன்னீர்செல்வத்தையோ இன்னும் சிலரையோ அதிமுகவில் ஒருபோதும் இணைக்க முடியாதுங்கிறதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதாவது நேற்று தான் அவர் மிக சரியா பேசியிருக்காரு. அப்போ இதுவரை பேசியதை விட நேற்று பேசியது தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கிறது. காரணம் என்ன, அதுல ஒரு சில வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பதற்காக அவமானப்படுவதோ அசிங்கப்படுவதோ கெஞ்சி கூத்தாடுவதோ சரியா வராதுங்க. தன்னம்பிக்கை முக்கியங்க, தன்னம்பிக்கை பணியாற்றுறாரு. அதே மாதிரி சுயமரியாதை முக்கியம். அப்போ சுயமரியாதை இழந்து விட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுலாம் போய் நான் ஆட்சிக்கு வந்தேகான்னு போறதெல்லாம் நல்லதே அல்ல. அப்போ ஒரு தொண்டர்களை, ஒரு இயக்கத்தை சுயமரியாதையோடு கட்டி காக்கிற நிகழ்ச்சி தான் எடப்பாடியார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ மத்திய மோடிக்கு அடிமை, அமித்ஷா அடிமை, பாஜக கட்டுப்படுத்துதல், இது எல்லாம் பேசினாங்களா? அதற்கான மிக சரியான பதிலை அதிமுக பொதுச் செயலாளராக பேசியிருக்கிறார். இதை உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அதனால இந்த மாதிரி ஒரு கருத்துக்கோ அல்லது வந்து வதந்திகளுக்கோ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குங்க. இல்ல சார், இப்ப வந்து தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா உண்மையிலே சட்டமன்ற 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தா போதும் அப்படிங்கிற விஷயம். அதை தான் வந்து கூட இருக்கவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஏன் டெல்லி பாஜக காரணம் காட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சப்போஸ் அது உண்மை அப்படின்னா அதை இப்ப அவர் சொல்லணும், இவ்வளவுலாம் சொல்லாம ஏன் இப்ப சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அதாவதுங்க, திரு தினகரன் வந்து ஏற்கனவே நீ பாத்தீங்க, அதிமுக ஆட்சி தமிழ்நாடு நடைபெற்ற போது 18 எம்எல்ஏக்களை தன் பக்கம் கொண்டு போயிட்டாரு. அதே மாதிரி திரு பன்னீர்செல்வம் பக்கம் 11 எம்எல்ஏக்கள் கணக்கு போடுங்க, 21 எம்எல்ஏ போயிட்டாங்க. அப்போ மொத்தம் 103 எம்எல்ஏல 23 போயிட்டாங்க. அன்றைக்கு பாஜக அரசு அந்த சமரச முயற்சியை மேற்கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாக ஆட்சிக்கு ஆபத்து வந்திருக்குங்க. அதாவது ஆட்சியை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்று தினகரனிடமோ மற்றவரிடமோ சமரசம் அவர் செய்திருந்தால் வேற மாதிரி ஆயிருக்கு.
ஆனா பாஜக வேற முயற்சி மேற்கொண்டது. உண்மையில் அதிமுகவில் 32 ஆண்டு காலம் அம்மா ஜெயலலிதா அம்மாவோடு இருந்தவர்கள் யாரும் தெரியும், சசிகலா அந்த குடும்பம் சேர்ந்து இருந்தாங்க. இப்போ அந்த குடும்பம் எப்படி ஆதிக்கம் தமிழ்நாட்டில் செலுத்தியதோ அதே போல திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தியது. இந்த 2 குடும்பங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் கட்டுப்பாடு வைத்திருந்தது. இது புரட்சி தலைவி அம்மாவுக்கும் தெரியாது, அங்க திரு கருணாநிதிக்கும் உண்மை தெரியும். அப்போ இதை இதை உணர்ந்து கொண்டு அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் பெரும்பாலோர் நிறைய மூத்தவர்கள் வெளியிலே போனாங்க. காரணமே சசிகலாவும் அந்த குடும்பம் தான். எனவே அந்த குடும்பத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே நிறைய பேர் வெளியே போனாங்க. தொண்டர்கள் பொறுமையிலே இருந்தாங்க. அந்த நிலையில் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே இருந்தது. அதை அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இணைந்து முயற்சித்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒத்துழைப்போடு தான் அன்றைக்கு நிச்சயமாக அதிமுக ஆட்சி பாதுகாக்கப்பட்டதை மறுக்கவே முடியாது. அந்த உண்மையை முதலமைச்சர் இருந்த பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்றாரு. இதுல எந்த தவறும் கிடையாதுங்க. ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தாங்க, சில கைக்கூலிகளா இருக்காங்க அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விமர்சனம் பண்றது யார விமர்சனம் பண்றாரு? அதாவது டிஎம்கே விமர்சனம் பண்றாரா அல்லது வந்து ஓபிஎஸ் போன்ற ஃபேக்டர் இவங்களை விமர்சனம் பண்றாரா? நீங்க சொல்ற சசிகலா ஃபேமிலி அவங்களை விமர்சனம் பண்ணி சொல்றாரா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தாங்க. மறைந்த பிறகு ஓபிஎஸ் நடு இரவுல முதலமைச்சர் சொன்னார். அதுக்கு பிறகு பாருங்க, ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு ஓரிரு மாதங்களிலேயே அம்மையார் சசிகலாவுக்கு அந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை அமர வேண்டும் ஆசை வந்து அந்த ஓபிஎஸ்ஐ பதவியிலிருந்து நீக்கிறாங்க. அப்போ போயஸ் கான்கே வர வச்சு கைகளை முறுக்கி அடித்து உதைத்து மிரட்டி வாங்கினான்னு ஓபிஎஸ் சொன்னார். அப்போ ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு. இப்ப வெளியே போனவரும் தர்மயுத்தங்கிற பேர்ல ஒரு யுத்தம் செஞ்சு அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுத்து சசிகலா என்கிற அந்த ஒற்றை நபரும் குருவும் சேர்ந்துதான் அம்மாவுடைய மரணத்திற்கே காரணம் சொன்னார் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொன்னாரு. அந்த குடும்பத்தால் அதிமுக அழிந்து போகும் நிறைய சொன்னார். இப்ப என்னாச்சு? சசிகலா அம்மையார் அந்த பதவிக்கு முயற்சி பண்ணாங்க. ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணாரு. நம்ம சிறைக்கு போனாங்க. எடப்பாடியும் முதலமைச்சர் ஆனாரு. திரு பன்னீர்செல்வம் அந்த குடும்பத்தை சசிகலாவையும் தினகரன் உட்பட எல்லோரையும் ஒதுக்கி வைத்தால்தான் உள்ளே வருவேன்னு சொன்னாரு. எல்லாமே நடந்தது. நடத்தியவர்களே மீண்டும் நாடகம் போடுறாங்க. கடந்த காலங்கள்ல அம்மாவின் மரணத்துக்கு காரணமே சசிகலா. அவங்க ஒரு வீட்டு வேலைக்காரிதான். 90% உண்மையை மறைச்சு வச்சுக்கிறேன், 10% உண்மை தான் வெளியில பேசுனேன்னா சொன்ன திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு அவரை தூய்மையானவர் சின்னம்மான்கிறார். தினகரன் வந்து 420 அவரோடு பழைய அவர்களுக்கு தெளிவா தெரிய ஒரு மாயமான என்னென்னமோ பேசிய திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு சாருங்கிறார். அப்போ உங்க சுயநலத்திற்காக நாடகம் போடுறீங்க, அதிமுக நன்றாக இருக்க வேண்டும், ஆட்சிக்கு வரணும் எண்ணம் நிச்சயமா கிடையாதுங்க. எனவே இந்த மாதிரியான துரோகிகளை கட்சிக்குள் கொண்டு வந்தா நிச்சயமாக எப்போதும் மாறுவாங்க சார். ஏற்கனவே மாறி பாத்துக்கிறார். நீ அரசியல்ல மாற்றம் நடந்திருந்த. ஆனா சசிகலா மீதும் அந்த குடும்பத்தின் மீதும் திரு ஓபிஎஸ் குற்றச்சாட்டும் அம்மையார் சசிகலா என்ன சொன்னாங்களா? அதாவது திமுகவை சேர்ந்தோடு சிரித்து கொண்டு ஒன்றாக பேசிக் கொண்டு சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்ட நபர்னு சொல்லி சசிகலாவால் புகார் செய்யப்பட்டவர். அப்போ 2 பேருமே அதிமுகவுக்கு பொருத்தமானவர்களோ தகுதியானவர்களோ அல்ல என்பதை அவர்களே குறித்தாங்க. எனவே தொண்டர்கள் ஒட்டுமொத்தம் விரும்புவது அந்த குடும்பமும் வேண்டாம், ஓபிஎஸ் போன்ற துறைகளும் வேண்டாம். எனவே இவர்களை அப்புறப்படுத்தி நடக்கிற அதிமுக சரியானு நினைக்கிறாங்க. நீங்க ஓபிஎஸ் போயிட்டாரு, சசிகலா போயிட்டாரு, அந்த இடத்துக்கு பல பேர் வந்துட்டாங்க. ஒரு நபர் 2 நபர் வெளியே போறதுனால அந்த கட்சி அழிஞ்சலா போகாதுங்க. அந்த கட்சிக்கு ஆயிரக்கணக்கான பேர் தயாரா இருக்காங்க பொறுப்புக்கு. கோவிலே எடுத்துங்க, செங்கோட்டை வெளியே போனா கூட 10,000 பேர் இருக்காங்க. அதனால ஓரிரு நபர்களை நம்பியெல்லாம் அந்த கட்சி இல்ல. இந்த கட்சிக்கு லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. இவர்களை நம்பித்தான் அதிமுக இயங்குகிறது. குறிப்பாக எடப்பாடியார் தன் தலைவனே சொல்லிக்கல, அவர் எம்ஜிஆர்னோ ஜெயலலிதானோ சொல்லிக்கல, தான் ஒரு தொண்டன் கிளை செயலாளர் தொடங்கி நான் பொதுச் செயலாளர் மாறிக்கேன்னு சொல்றாரு. அந்த தலைவரின் கீழ் பணியாற்றுகிற அதிமுக, நான் வெளிப்படை சொல்றேன், 24 ஆட்சிக்கு கவலை இல்லை சார். அந்த கட்சி தன்மானத்தோடு ஒற்றுமையா நிச்சயமா இருக்குங்க. அதுவே முதல் படி போதுங்க. ஆட்சி எப்பவும் வரலாம், ஆனா கட்சி இழக்கூடாது. அண்ணா சொன்ன வார்த்தை, ஆட்சி முக்கியம் 2ஆம் பட்சம் தான், முதல்ல கட்சி தான் முக்கியம். எனவே அந்த கட்சியை பாதுகாக்கிற பணியில் அதிமுக பொதுச் செயலர் செயல்படுவார். எனவே இந்த துரோகிகள், இனி புதுசா வர துரோகிகளோ ஏற்கனவே உள்ள துரோகிகளோ யாராக இருந்தாலும் அவர்களை அப்புறப்படுத்தாவிட்டால் அதிமுகவுக்கு ஆபத்து. ஓகே சார், பேச்சு வழக்குல நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. ஆனா வந்து நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா அதிமுகன்ற கட்சியை தாண்டி அந்த கட்சியோட சின்னமான ரெட்டலையை தாண்டி தங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் நிரூபிச்சிருக்காங்க. அவங்க நின்ன பகுதியில் நிரூபிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் ரைட்டு தான். ஆனா தங்களுக்கு தங்க பகுதியில் செல்வாக்கு இருக்குங்கிறத கட்சி தாண்டி நிரூபிக்கக்கூடிய வல்லமை படைச்ச தலைவர்கள் அவங்க இருக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் சொல்றேன் தவிர, நான் துரோகம் பண்ணல நானு. கட்சிக்கு ஒண்ணும் துரோகம் பண்ணல. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும். இல்லாட்டி திமுக தான் தொடர்ச்சியா வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்களே. அது சரியான ஒரு பார்வை தானே. இல்ல கட்சியை தாண்டி ஓரிரு தொகுதியில எம்ஜிஆர் இருக்கும்போது செம்மை நிரூபிச்சாங்க. அதே மாதிரி அம்மா இருக்கும்போது தாமரைக்கனி, திருநாவுக்கரசு, சாரு இந்த மாதிரி பல தலைவர்கள் பி.எச். பாண்டியன் பல தலைவர்கள் தனிச்சு நின்று வெற்றி பெற்றாங்க. அதாவது இது இல்லைங்க. அதாவது நீங்க ஓரிரு தொகுதியில காலங்காலமா ஜெயிப்பாங்க. ஆனா செங்கோட்டையனே 8, 9, 10 முறை ஜெயிக்கிறாரு. அது ஒரு தொகுதி வைக்கிறது. ஒட்டுமொத்த 234 போது மாறுபடும். ஆர்கே நகர்ல திலகரன் ஜெயிச்சாங்க. திலகரன் ஜெயித்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல எல்லாம் ஒரு எழுத ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. இனி திலகரன் தான் அதிமுக முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அதே ஆர்கே நகர்ல அடுத்த தேர்தல டிடி கட்சிக்கு டெபாசிட் போகுது. அதனால ஓரிரு தொகுதியில வெற்றி வைத்துக் கொண்டெல்லாம் நீங்க ஒட்டுமொத்த கட்சியும் முடிய முடியாதுங்க. இப்போ திரு ஓபிஎஸ் ஆதரித்த அந்த கூட்டணி அவர் பலாபலசனத்துல நின்று பல்லாயிரம் ஓட்டு வாங்கினார் ராமநாதபுரத்துல. ஏன் தமிழ்நாடு முழுவதும் ஓபிஎஸ் 1.5 கோடி பேர் என்ன சொன்னாங்கன்னா வெற்றி பெற்றுக்கலாமே, 40 10 வெற்றி எடுக்கலாமே, ஏன் முடியல இப்போ? இதெல்லாம் வந்துங்க உண்மையில் தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க பகுதியில செல்வாக்கு இருக்கு. அந்த வாக்கு எல்லாமே அதிமுகவோட வாக்கு தான். அதிமுக என்ன வாக்கு எங்களை நோக்கி வந்துருச்சு. அதிமுகவுக்கு போகல. அப்ப நம்மள ஒன்னா சேர்ந்தா மட்டும் திமுக வீழ்த்த முடியும். அப்படின்னு அந்த ஒரு பார்வை தான் முன்வைக்கிறாங்க. அதை ஏன் ஏத்துக்க மறுக்கிறாரு இபிஎஸ் அவர்கள்? நீங்க திருநாவுக்கரசு அவர்கள் அம்மா இருக்கும்போது தனி கட்சி ஆரம்பிச்சு இதே மாதிரி திமுக 10 தொகுதி வாங்கினாங்க. வாங்கி தனி கட்சி வாங்கி அந்த செல்வாக்க பண்ணாரு. அதனால அதிமுக அழிஞ்சில்லைங்க. அதிமுக வாக்கு வங்கி தனிநபர் நம்பி இல்லைங்க. அப்போ அப்போ அதிமுக எழுதி நிற்பாங்க. அதிமுக அலுவலகத்தை உடைப்பாங்க. கட்சி உறவு என்னவாலும் செய்வாங்க. ஆட்சியை கவிழ்க்க திரு பன்னீர்செல்வம் 16 எம்எல்ஏ வைத்து ஓட்டே போடுவாரு. 18 எம்எல்ஏ வைத்துக் கொண்டு தினகரன் வந்து ஆட்சி கவிழ்க்க முயற்சிப்பாரு. அப்ப விரும்பினா கட்சியில் சேரணும்னு சொன்னீங்கன்னா இந்த வாக்குக்காக இந்த குறிய வெற்றிக்காக அதிமுக பணிந்து போகாதுங்க. திலகரின் நோக்கமே அதுதான். நம்ம தென் மாவட்டத்துல ஜாதி ரீதியா இருக்கிறோம். அந்த ஜாதி ரீதியா வாக்குகளை வாங்கி அதிமுக வீழ்த்தி அதிமுகவை தன் கட்டுப்பாடு கொண்டு நினைக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் அதே மாதிரிதான். குறிய எல்லை சார் 3 முறை முதலமைச்சர். அதிமுக ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தை நாங்க தென் மாவட்டங்கள்ல ஒரு ஜாதியா இருக்கணும்னு சொல்லலாம். கேவலமா அசிங்கம் இல்லைங்களா? இது மிகப்பெரிய தவறுங்க. அதிமுக அப்படி பார்த்து நிக்கல. திருச்சி பொது தொகுதியில யாருன்னா பாருங்க, ஒரு தலித் போட்டிட்டாரு. இப்ப திருப்பூர் மாவட்டங்கள்ல, கோவை மாவட்டங்கள்ல நீங்க பல பேர் சொல்றாங்க குறிப்பிட்ட கவுண்டர் அதிகம் பண்றாங்க. திருப்பூர் மாவட்டத்துல 2 மாவட்ட செயலாளர்கள் செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. கோவை மாவட்டத்துல 2 மாவட்ட செயலர்கள் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி ஒரு மாவட்டம் எடுத்து கொங்கு மண்டலத்தில எம்எல்ஏக்களே பாருங்க, 8 எம்எல்ஏ இருந்தா 5 பேர் வேற சாதி, 3 பேர் தான் சமுதாயம். இப்படிதான் எல்லாமே இருக்குங்க. ஆனா இந்த கட்சியை பார்த்து இவர்கள் எல்லாம் திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு திமுக உளவுத்துறையில் கட்டுப்பட்டு குறிப்பா திரு சபரீஸ்வரன் பெண் நிறுவனம் கொடுக்கிற செயல் வடிவத்திற்கு ஏற்றவாறு செயல்படுகின்ற நிலையை ஒரு சில உருவாக்குறாங்க. அதை ஓபிஎஸ் உணர்ந்ததா, இது தினகரன் உணர்ந்ததா, சசிகலா சார் நீங்க எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று உள்ளே வந்தாலும் பன்னீர்செல்வமோ தினகரனோ சசிகலாவோ நிச்சயமாக ஆதரவா இருக்க உள்ளே வந்து எந்தெந்த வகையில துரோகம் செய்யணுமோ அதையெல்லாம் நிச்சயமாக செய்வார்கள். எனவே அவர்களை உள்ளே அனுபவிப்பது மிகப்பெரிய ஆபத்து. ஏன் கட்சிச்சத்துல எலி கட்டன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமை அதிமுகவுக்கு வரக்கூடாது. எனவே தொண்டர்கள் விரும்புகிற முடிவை எடப்பாடி எடுக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஓகே சார். இப்போ ஒரு பரபரப்பான சூழல்ல டெல்லி போயிருக்கிறாரு. என்ன விஷயம்? அதாவது வெளிப்படையா பாத்தீங்கன்னா செய்தியில் வந்துட்டு இருக்கு. அதிமுக உட்கட்சி விஷயத்தான் பேச போறாரு அப்படிங்கிற செய்தியில் வந்துட்டு இருக்கு. குடியரசுத் துணைத் தலைவர் சந்திக்கிறதுங்கிற செகண்டரியான ரீசன் இருந்தாலும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற செய்தியில் வந்துட்டு இருக்கு. அது என்ன விஷயம்? என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ண போயிருக்காங்க இந்த டெல்லி பயணத்துல? சார் அதாங்க சார், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விருப்பப்படி யூகமா செய்தியை பரப்புறாங்க. நான் பார்த்தவர், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர், குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், ஒரு தமிழர், ஒரு பச்சை தமிழர் இந்திய திருநாட்டுடைய உயர்ந்த பதவிக்கு ஒதுக்கிறார். இது மிக சிறந்த அரிய வாய்ப்பு, வரலாற்று சிறப்புமிகு பெருமை. அப்படிப்பட்ட அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு. இவருடைய சுற்றுப்பயணம் தொடர்ந்து இன்னும் 3 மாதத்துக்கு இருக்குது. அப்போ எப்படி பார்க்காம இருப்பீங்க? இடையில மழை வருவதாக வானிலை நிலையம் ஒரு செய்தி சொல்லுச்சு. எனவே ஒரு வார காலம் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற சுற்றுப்பயணம். இந்த இடையில சென்று அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி செய்கிறார். 100% உண்மை. அதாவது குடியரசு துணைத் தலைவரை பார்ப்பதாக போகிறார். திரு அமித்ஷாவை பார்க்க எந்த கூட்டணி தலைவர் சார்? வேற யார் அவரு? அதிமுக பாஜக கூட்டணி கட்சி தலைவர் தான் அவர். அவரை பார்க்க என்ன பிரச்சனை? அவர் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற போது எடப்பாடி சந்திக்கிறாரு. இவர் டெல்லி செல்கிற போது இப்ப உங்க ஊருக்கு வர்ற உங்களை பார்க்காம என்ன சொல்வீங்க? அது மாதிரி அது. அதனால இதுல எந்த மிகப்பெரிய விஷயம் கிடையாது. சந்திச்சு எல்லாமே பேசுவாங்க. என்ன இருக்குது?
அதனாலதான் நேற்று தெளிவாகவே சொன்னார். ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வருகின்ற போது அதிமுகவுடைய உட்கட்சி பரிசீலனையில் நாங்கள் தலைவர மாட்டோம் தெளிவா சொல்லிட்டாரு. அதன் பிறகு வந்து இவர்கள் யாராவது போய் பேசலாங்க பண்றாங்கன்னு ஒரு வதந்தியை பரப்பி இப்ப அவர் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது கூட்டணி ஆட்சின்னு பரப்புனாங்க. இப்போ டெல்லி போகிற போது உட்கட்சி பரிசு போறாங்கிறாங்க. இது எல்லாமே முடிவு பெறுங்க. அதிமுக தலைமையில் தெளிவாக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் உட்கட்சி வாதங்களை தலையிடாது. இந்த இரண்டும் நடைமுறைக்கு வருங்க. நான் பார்க்கத்தான் போறோம். சார் வெற்றி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஆனா வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணி உருவாகும் போது ஒரு சத்தியம் பண்ணாருல்ல. அதாவது உங்களுக்கு உட்கட்சி விஷயத்தெல்லாம் தலையிட மாட்டேன்னு சொன்னார்ல. அதுல இப்ப வரையும் உறுதியா தான் இருக்காரா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சார் அதிமுக உறுதியா இருக்குது. நீங்க யாருடைய இல்ல அதுதான் முக்கியம். இல்ல சார் நீங்க இரு சார். இப்ப நீங்க உங்களுக்கு எனக்கு ஏதாவது சின்ன தகராறு வச்சுக்கோங்க. நிலத்தகராறு வச்சுக்கோங்க. மூன்றாம் மனுஷன் தலைவரான்னு வைங்க. இப்ப தலைவர் மட்டும் சொல்றாரு. ஒரு நட்பு ரீதியா நீ பேசிக்கலாம் அல்லது வந்து பேசுறானே அனுமதிச்சுக்கலாம். ஆனா அதற்காக அவர் சொல்லித்தான் நடக்குங்கிற நிர்பந்தம் எல்லாம் உருவாகாதுங்க. நீங்க எடப்பாடியார் பற்றி வெளியில பல பேர் மிக லேசா நினைக்கிறாங்க. இவர் அதாவது வெவ்வேறு காரணம் சொல்ல விரும்புறேன். பொய்யான காரணங்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு கட்டமைப்பை உருவாக்க விரும்புறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அதிமுக தவிக்குது, போய்ச்சா சிக்கிட்டாரு அப்படின்னு பேசுவதற்கு மக்கள் மத்தியில செய்தி உலா விடுறாங்க. இது எதுவுமே உண்மை இல்லை. எடப்பாடியார் நேற்று பேசியது பொதுக்கூட்டத்திலே வெளிப்படையாக பேச அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இன்றோ நாளைய பேசினா கூட அதிமுக உட்கட்சி பிரச்சனையில திரு பன்னீர்செல்வமோ திரும்ப சசிகலாவோ அதிமுகவோடு நிச்சயமாக இணைக்கப்படவே மாட்டார்கள். அது உறுதி. நான் எல்லா உடனும் பேசுகிறேன். தினகரனோடு அப்படித்தான். தினகரனோடு நேரடியா அதிமுக தொடர்பு வச்சுக்காது. அவர் ஏற்கனவே அதிமுக இல்லை. ஆனா இதே தினகரன் சார் அப்புறம் ஏன் சார் இதே இல்ல இல்ல சார் இதே தினகரன் சார் இன்னைக்கு சொல்றதை புரிஞ்சுக்கிட்டேன் நானு. அப்புறம் ஏன் வந்து செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா தான் சந்திச்சுட்டு வந்தேன், உட்கட்சி விஷயத்த பேசிட்டு வந்தேன், ஏன் அவர் சொல்லணும் சார்? நான் கூட டெல்லி போய் பார்க்க போறேன்னு ஒரு செய்தி சொல்லலாம். அதாவது அவங்க அதிகாரப்பூர்வமா செய்தி சொல்ல, புகைப்படத்தை வெளியிடல, என்ன பேசுனாங்கன்னு சொல்ல. இவராக சொல்றாரு இவர் வந்து அதிமுக எடப்பாடி எதிராக இயங்கிட்டு இருக்காரு. அப்ப இவர் என்ன வேணும்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொல்லி ஆகணும். அவர் தன்னுடைய நிலையை தக்க வச்சாகணும். அப்படி கூட இருக்கலாம் முடியலாம். அதனால இதற்கெல்லாம் பலியாக கூடாதுங்க. இதற்கெல்லாம் அதிமுக எல்லாம் உணர்ச்சி சொல்லிட்டு பலியாகாது. அதனால இன்றைக்கு நாளைக்கு போருங்க, முழுமையா வந்துருங்க. இனி அதை போன்ற பிரச்சனை நிச்சயமாக எழாது. அப்படி எழுகிற சூழ்நிலையை அதிமுக உருவாக்காது. உருவானால் ஒப்புக்கொள்ளாது. அப்படி அமித்ஷா மற்றும் தலையிட்டு பேசினால் நிச்சயமாக அதிமுக நிராகரிக்கும், ஒத்துக்கொள்ளாது. அது பிஜே மேகர் மாதிரி கூட்டணிக்கு ஆபத்து விளைவிக்குங்க. அதுக்கும் அதிமுக தயாரா இருக்கு. அப்படியே நிர்பந்தம் அதிமுக வந்து சொல்லல கேட்டு தலையாடக்கூடிய இயக்கம் எல்லாம் அதிமுக கிடையாது. அதனால இன்றைய சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எப்படி போனால் இந்த இயக்கம் பாதுகாக்கப்படுமோ அப்படி உறுதியா போறார். ஏன்னா இந்த 4 ஆண்டு காலத்துல பிஜேபி மூலமாக அதிமுக அழிக்கப்படுகிறது. அதிமுக அழிவை நோக்கி பயணிக்கிறது. அந்த இடத்துக்கு பிஜேபி நகர்கிறது என்றெல்லாம் தொடர்ச்சியான வாதங்கள் அல்லது வந்து விவாதங்கள் கட்டமைக்கப்பட்டே வந்ததுங்க. இத்தனையும் எடப்பாடியார் பொறுமையாக இருந்து சாதித்தே வராரு. அதே மாதிரி சாதனையை நிச்சயமாக செய்வார். அதிமுகவை வெளியிலிருந்தும் உள்ளிருந்து யாராலும் இனி அசைக்க முடியாது. சார் நீங்க சொல்றது வந்து உண்மையான செய்தி தானே? அதாவது பாஜக அதிமுகவை அழிக்குதுன்ற செய்தி அது உண்மையா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கு. சார் நீங்க எந்த ஒரு கட்சியுமே வளர விரும்புங்க. இப்ப திமுக வந்து வளர்த்தலாம் பிஜேபி விரும்புமா? இல்ல காங்கிரஸ் விரும்புமா? இப்ப காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்கள்ல இதே திமுகவை மிரட்டி ஒரு பக்கம் ரெய்டு, ஒரு பக்கம் சீட்டு பெற அப்ப 63 சீட் வாங்குச்சு. சிறையில் ஆறுங்க, சிறையில் 2 பேரும் சிறையில் வச்சுட்டு தன் மகளின் மனம் கவர்ந்த ஒருவரையும் சிறையில் வைத்து விட்டு எப்படி பேசினாங்க? அப்ப காங்கிரஸ் இன்னைக்கு செல்லா காசு போயிடுதுங்க. இதே காங்கிரஸ் வலிமையா அந்த மத்தியில் ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ் இப்படித்தான் பேசுங்க. கடந்த கால காங்கிரஸ் இப்படித்தான் பண்ணிச்சு தமிழ்நாட்டுல. அப்போ எந்த ஒரு கட்சியுமே தங்களை வளர்த்துக் கொள்ள, தங்களை வந்து இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ள விரும்புங்க. ஆனால் ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழைவுங்க. அதிமுக ஊசி நிச்சயமாக எந்த நூலுக்கு இடம் தராது. தன் இயல்புக்கு ஏற்றவாறு அதிமுக இயங்கும், சுயம்புவாகவே எப்போதும் இருக்கும். அதை யாராலும் மாட்டிக்க முடியாது. சார் இப்ப இப்படி ஒரு செய்திகள் வந்து அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலையும் மூத்த பத்திரிகையாளர் மத்தியிலையும் ஒரு செய்திகள் இருக்கு. அது என்னன்னா,
எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து சீட்ஸ் அதிகமான சீட்ஸ் வந்து கேட்கறதா டெல்லி பாஜக, குறிப்பா அமித்ஷா வந்து நிறைய சீட்ஸ் கேட்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 100 சீட்ஸ், ஒரு 80 சீட்ஸ் போல கேட்கிறாரு. ஏன்னா வந்து நம்ம மக்களவைத் தேர்தலில் 18% வாக்கு வங்கி நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா வந்து கிளைம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இதன் மூலமா வந்து நீங்க ஒத்துக்க மறுக்கும் பொழுது செங்கோட்டையன் போன்ற ஃபேக்டர் நான் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறேன், ஓபிஎஸ் டிடி ஃபேக்டர் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வியூகத்தை தான் அமித்ஷா வகுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை, அது அதோடைய அடுத்த கட்ட அரசியல் பற்றி? சார், நல்ல கேள்வி. இதே பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் 2021 தேர்தல இதே செய்தியை பேசினாங்க. இதே ஊடகத்தில் நானும் பங்கேற்றோம். ஒரு முக்கியமான 4, 5 விவாதத்துல அப்படியே பேசினாங்க. இதே மாதிரி நான் அன்னைக்கு சொன்னேன், எடப்பாடியார் தான் எடுக்கிற முடிவில் உறுதியா இருப்பான்னு சொன்னா, இப்போ அன்றைக்கு இதே மாதிரி 60, 80, 100 சீட் சொன்னாங்க. அது நடந்தவங்க தெரியும். அதற்கு பிறகு அவர்கள் நாங்கள் பேசியது தவறுன்னு சொன்னாங்களா, இல்ல மன்னிப்பு கேட்டாங்களா, இல்ல வருத்தம் தெரிவிச்சாங்களா? அவங்க போற போக்கு அடிப்பாங்க சார். நீங்க அரசியல் ஆய்வாளர் பேர்ல பெண் நிறுவனம் பல பேரை இயக்கி விட்டுருக்குது. மூத்த பத்திரிகையாளர் பேர்ல வயசானவங்க பல பேர் இயக்கி விட்டுருக்குது. அவர் எல்லாமே திமுகவுடைய ஏஜென்ட்கள், மறைமுகமாக ஏஜென்ட் தான் எல்லாமே. அந்த ஏஜென்ட்கள் என்ன வேலை வேலை அதிமுக டேமேஜ் பண்ணுங்க, எதாவது டேமேஜ் பண்ணுங்க. இப்போ எடப்பாடியை நெருக்கி ஓபிஎஸ் வந்து அமித்ஷா வந்து 100 சீட் கேட்டிருக்காரு, கூட்டணி ஆட்சிகள் உறுதி, இப்படி பேசுனீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் அதே மாதிரி நிபந்தனை வைப்பாங்க. அந்த கட்சி பலவீனப்படுகிற நோக்கம். இதுக்கெல்லாம் அதிமுக பணியாதுங்க. திமுக எப்படிப்பட்ட ஆயுதத்தை எடுக்கும் என்பது அதிமுக நன்றாக தெரியுங்க. ஏன்னா 75 ஆண்டு கால வரலாறு திமுக உண்டு. 53 ஆண்டு ஆட்சி அதிமுகவுக்கு. ஆனால் இந்த நாட்டை அதிகமாக ஆண்டது திமுக அல்ல, அதிமுக தான். அந்த அளவுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. எனவே திமுக இது போன்ற எத்தனை தவறுகளை செய்தாலும், எத்தனை யூகத்தை வகுத்தாலும் அதற்கு ஏற்ற யூகத்தை வகுக்கிற வல்லமை அதிமுக உண்டு. பொறுத்திருந்து பாருங்க. 26 இப்படி யாரு சொன்னீங்களோ அந்த நபர்லாம் உங்களுக்கு பேர் தெரியும். அவரெல்லாம் மூக்குடை விட்டு போவதை நிச்சயமாக பார்க்கப்படுங்க. நல்ல சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா ஒரு கருத்துல வழங்கினீங்க. இந்த நேர்காணல் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.